Second, 12th sum, find the values of each of the following triangles. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிக்சரை வச்சு நம்ம சம்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இங்கே தான் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணும்னா சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். இதோ பாருங்க, இப்படி இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு இந்த ஆங்கிள் 65 கொடுத்துறாங்க. இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, 135. ஸோ இது என்னது பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ரே நிக்கிற மாதிரி இருக்கு, லீனியர் பேரா இருக்கா. ஸோ லீனியர் பேரோட ஃபார்முலாஸ் என்ன, 180. இதுல சம் ஆஃப் த இந்த ரெண்டு ஆங்கிள் அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 180 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த நம்ம எக்ஸ் ஏற்கனவே எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த ஆங்கிள் என்னன்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒய் பிளஸ் 135 இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ 180லேருந்து 135 மைனஸ் பண்ணிட்டா ஆங்கிள் ஒய் கிடைச்சிடும். ஆங்கிள் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோன்னே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஒய்யும் 65யும் ஆட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைச்சிடும். ஏற்கனவே இங்கே எக்ஸ்ன்ற எடுத்திருக்கனால இந்த இடத்த நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ அதான் இங்கே இங்கிலீஷில் நிறைய வார்த்தை கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசியை பற்றி பேசுகிறாங்க. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு, இது ஆங்கிள் பின்னு வரணும். ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 65 அதானே கொடுத்துருக்காங்க. ஏசி இஸ் எக்ஸ்டெண்டட் டு எல், ஏசி அப்படியே அதை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அட் சி பாருங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அட் சி, ஆங்கிள் BCL is equal to 135. அந்த BCL அந்த ஆங்கிள் வந்து 135 கொடுத்துருக்காங்க. அடுத்தது the exterior angle is equal to sum of the two interior opposite angles இல்லைங்களா. ஸோ அடுத்தது ஆங்கிள் A plus ஆங்கிள் B is equal to ஆங்கிள் BCLன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் A வந்து என்னது தெரியாது நமக்கு, ஆங்கிள் பி வந்து 65, ஆங்கிள் பிசிஎல் வந்து 135. ஸோ அப்போ இதுல இருந்து ஆங்கிள் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சலாம், 135ல இருந்து 65 மைனஸ் பண்ண ஆங்கிள் ஏ வந்து 70 டிகிரின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு என்னது பாருங்க, exterior angle is equal to sum of the two interior opposite angles. அதாவது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு இப்படியும் போடலாம், நான் சொன்ன மாதிரியும் போடலாம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு எது ஈக்குவல், சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி. இதுல ஆங்கிள் பி தெரிஞ்சிச்சா, அதனால ஆங்கிள் ஏவை கண்டுபிடிக்கிறோம், ஆங்கிள் ஏ இந்த உள்ள இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க பை லீனியர் பேர். நெக்ஸ்ட் பாருங்க, இது இந்த ஆங்கிள், அதாவது இப்படி போட்டு இங்க இருக்கிறது தான் எக்ஸ், இங்க இருக்கிறது தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த ஆங்கிள் வேணும்னா என்னது, பை லீனியர் பேரா இந்த ஆங்கிள் ஏவியும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம சம் ஆஃப் த லீனியர் பேர் இஸ் 180 நமக்கு தெரியும் இல்லைங்களா. எக்ஸ் பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 180, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் இந்த பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180, எக்ஸ் பிளஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 180. therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 70, x is equal to 110. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால 135 இஸ் ஈக்குவல் டு 65 பிளஸ் ஏன்னு எடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து இப்போ 135 மைனஸ் பண்ணுங்க, 135 மைனஸ் 65. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 0 5ல 5 போச்சுன்னா 0, நெக்ஸ்ட் 13ல 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் 17 கண்டுபிடிச்சிருக்காங்க. 70 கண்டுபிடிச்ச உடனே மறுபடியும் என்னது, பை லீனியர் பேர். ஸோ இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 180. அப்போ 180ல இருந்து 70 மைனஸ் பண்ற எக்ஸோட வேல்யூ 110. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மு. செகண்ட் சம்மும் அதே போலதான் பாருங்க, இந்த பிக்சர் வச்சுதான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இப்படி லைன் கொடுத்துருக்காங்களா, இப்படி லைன் கொடுத்த போது இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா, ஏன்னா
intersecting two lines வந்து என்னது vertically opposite angles are equal. அப்ப இது என்ன angle இருக்குமோ அதான் இந்த angle இருக்குமா. ஸோ அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த angle A வந்து 8x plus 7ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 120 இஸ் ஈக்குவல் டு 3x minus 8 ப்ளஸ் என்ன வரும் 8x plus 7. ஸோ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வார்த்தைலாம் எழுதிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பி இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெர்டிக்கலி ஆப்போசிட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் இங்கே 8x plus 7னா இதுவும் 8x plus 7 தான். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 8x plus 7. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 120. இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சரில் இருக்கு இல்லைங்களா, அது 120ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 120. ஆங்கிள் ஏ எழுதிட்டாங்க, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 120ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 11ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக இந்த 12th சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸும் அதே போல தான் பாருங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 1 மார்க்கை அட்டன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, சம் ஆஃப் த 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180. அடுத்தது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். அதில் வந்து நம்ம அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு பார்த்தோம். அது ரெண்டு பேஸ் பண்ணி தான் இந்த 1 மார்க் போட போகிறோம். த ஆங்கிள்ஸ் ஆஃப்டர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ. ஏற்கனவே ரேஷியோவில் ஒரு சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 2 into 3 2:3:4. Then the angles are, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, 40, 60, 80. So the angles of triangles கொடுத்தாலே அது என்ன ரேஷியோல 2x plus 3x plus 4x is equal to 180. Sum of the 3 angles of triangle is 180. 2 plus 3 5. 5 plus 4 9. 9x is equal to 180 na, therefore x is equal to என்ன வரும், 180 by 90. ஸோ அப்போ நமக்கு சார் 180 by 9, அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 20 கிடைக்கும். அப்போ x 20னா 2x என்ன கிடைக்கும், 2x 40, 3x என்ன கிடைக்கும் 60, அடுத்து 4x என்னது 80. therefore ஆன்சர் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, one of the angles of triangle is 65. If the difference of the other two angles is 45, then the two angles are என்ன கிடைக்கும் 80 and 35. இது எப்படி அப்படின்னா, one of the angles of triangle is 65 கொடுத்துருக்காங்க. Find if one of the anglesனா x is equal to 65 வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் other two angles is 45. The difference of the other two angles is 45. அப்போ y minus z is equal to 45 னா, therefore y is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த z இங்க கொண்டு வந்துக்கலாம். அப்போ z plus 45. y ஓட வேல்யூ z plus 45. நெக்ஸ்ட் 3 angles of triangle is 180. x plus y plus z is equal to நமக்கு என்ன கிடைக்கணும், 180ன்னு எழுதலாம். x ஓட வேல்யூ 65ன்னு போட்டோம். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ என்னன்னு போட்டிருக்கோம், z plus 45ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் zக்கு zன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், is equal to 180. இப்போ என்ன கிடைச்சிச்சு, 65 plus 65 plus zங்களா, z plus என்ன 2z வரும். ஏன்னா இங்க ஒரு z இருக்கு, இங்க ஒரு z இருக்கு. 2z பிளஸ் என்ன கிடைக்குது, 45 கிடைக்குது. இதோ இந்த 45 அப்படியே எழுதணும். பிளஸ் 45 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, 180. மறுபடியும் கிளியரா எழுதுறேன் பாருங்க. 65 இந்த இது லாஸ்டா இது பண்ணிக்கலாம். 65 plus 45 plus 2z. 65 plus 45 plus 2z is equal to என்ன கிடைக்குது, நமக்கு 180 கிடைக்குது. இந்த 65 45 ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 10 5 plus 5 10 கிடைக்குது. கேரி ஓவர் 1. 6 plus 4 10, 10 plus 1 11. 11 plus 2z is equal to 180. அப்போ 180லேருந்து 110 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 180லேருந்து 110 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது, 70 கிடைக்குது. 2z is equal to 70னா, therefore z is equal to என்ன கிடைக்குது, 35 கிடைக்குது. z 35னா நமக்கு எக்ஸோட ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ஈஸியானது. இந்த கிவன் டயக்ராம் ஏபி இஸ் parallel to CD, then the find the value of B ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்களேன், இதை வந்து இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் பி ஆங்கிள் டி வந்து என்ன கிடைக்குது, 64 plus 48. இதுல இருந்து ஏ கண்டுபிடிச்சலாம். ஏ கண்டுபிடிச்சிட்டா ஏ என்ன வேல்யூவோ அதுதான் பி வேல்யூ, தட் இஸ் 68. ஸோ நெக்ஸ்ட் 19ம் அதே தான். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z is equal to 2 into a plus b plus c.
ஓகேங்களா? இதுதான் ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ். அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 70, த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தென் மெஷர்ஸ் ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் வில் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 17 கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றதுனால எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும். therefore x இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே போல தான் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் 130. இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தட் இஸ் 130. அதாவது இது ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவல், ஏபி அண்ட் ஏசினா இதுவும் நம்ம இங்க ஏற்கனவே எக்ஸ்ன்னு வச்சிருக்கறதுனால இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் படி என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். 2y plus 80 is equal to 180. therefore 2y is equal to என்ன கிடைக்கும்? 180 minus 80. 180ல 80 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். therefore y is equal to 50 கிடைச்சிச்சா? y 50, இதுவும் 50, இதுவும் 50. அப்போ இது என்ன ஆகும்? 180லேருந்து 50யை மைனஸ் பண்ணுங்க. 180லேருந்து 50யை மைனஸ் பண்ணிட்டா 130. ஸோ இதே போல தான் ஃபைனல் ஆன்சர். த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 150 தான். இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் 35. தென் த அதர் டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் த மெஷர் இஸ் 65 and 80. ஸோ இது வரைக்கும் நம்ம 4.1ல நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கான்கரண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை பார்க்கலாம். வி see in the next video.